நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சக்கரை வியாதியை உண்டு பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப், முதல் காரணமே இந்த மாதிரி தப்பான கல்ச்சர்ஸ். உணவு கலப்படம் பற்றி நம்ம நாட்டு நடப்பு சேனல்லே இது வரைக்கும் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சதீஷ்குமார் சார்கிட்ட இந்த உணவு கலப்படம் பற்றியும், கலப்படம் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பிறந்த நாளுக்குலாம் விதவிதமாக கேக் வெட்டுறாங்க. ஆனால் ரீசெண்டாக ஒரு பொண்ணு அந்த கேக்கை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ பிறந்த நாளுக்கு கேக் வெட்டவே பயமாக இருக்குது. கேக் வெட்டக்கூடாதா? அது எப்படி கண்டுபிடிக்கும்? கேக்கை பொறுத்த வரையிலும் கேக்கில் சேர்க்கக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இப்போல்லாம் ஆட் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் மெட்டீரியல் போடுவாங்க, அந்த ஃபோட்டோ மெட்டீரியல், அதெல்லாம் வந்து தயவு செய்து அவனே கடைக்காரனே சொல்லுவான் சாப்பிடாதீங்கன்னு. குழந்தைங்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அந்த நேரத்தில்? அந்த குழந்தைங்களோட மனதில் அந்த கேக்கை எப்படி வெட்டி சாப்பிடணுன்றது இருக்கும். அந்த நேரத்தில் போய் அந்த பிரிண்டிங்கெல்லாம் வெட்டாதீங்க அப்படின்னோம்னா நம்ம பேரண்ட் ஷுட் டேக் கேருங்க. அது அவங்க வந்து நம்ம கேர் பண்ணி ஆர்டர் கொடுக்குறப்பயே கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் எனக்கு கம்மியாக வேணும், எனக்கு கேக் வேணும், நத்திங் பட் சுகருங்க. அது பூராவுமே நத்திங் பட் சுகர். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சக்கரை வியாதியை உண்டு பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப், முதல் காரணமே இந்த மாதிரி தப்பான கல்ச்சர்ஸ் தான். நம்ம கேக் வெட்டணும்னு கிடையாது, அந்த கேக்கில் நமக்கு தேவையான டேஸ்ட்டு, நமக்கு தேவையான சக்கரை அளவு, நமக்கு தேவையான கலர், இது மட்டும் கொடுத்து அதுக்குள்ளே. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் 4 பேர், அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணுற கேக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ கேக் ஆர்டர் பண்ணுவாங்க. மினிமம் 1.5 கிலோ 2 கிலோ ஆர்டர் பண்ணாங்க. அந்த கேக் யாருக்காக கொடுக்குறாங்களா? அத்தனையுமே அந்த குழந்தைங்க தான் சாப்பிடலாம். பாதி 50% to 60% அந்த குழந்தைங்க சாப்பிடலாம். அவ்வளோ சுகரும் அந்த குழந்தைங்க தான். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத கலரிங் ஏஜென்ட்ஸ் படம், அந்த கலரில் வந்து அவ்வளோ வந்து எசன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறச்சே நம்ம என் கேக் இப்படி தான் வேணும், இவ்வளோ சின்ன சின்ன கேக் வெட்டுங்க, வேணான்னு சொல்ல போகிறது இல்லையா, வெட்டிக்கலாம், சந்தோஷமாக விளையாடிக்கிட்டோம். அந்த மாதிரி அதே பழக்கம். அந்த கேக்கே 4 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். இந்த குழந்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜிலேயே ஆக்சுவலாக கேக் வைக்கக்கூடாது. அது ஆனால் இவங்க வச்சு சாப்பிட்றாங்க. அதுதான் மெயினாக. எங்களுக்கு வந்து நிறைய வந்து கேக்ஸில் வந்து அந்த குழந்தை இறந்தது என்ன காரணம் சொல்லணும்னா, எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா எனக்கு ஃபங்கஸ் இருந்தது சார், அந்த இதே இருந்தது, கெட்டு போயிருந்தது கேக்கு, இப்போ இந்த பூச்சி விழுந்துருந்தது, இந்த கேண்டில் விழுந்துருந்தது ஏற்கனவே இருந்தது, பிளாஸ்டிக் குச்சி இருந்தது, அந்த மாதிரி தான் எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸில் எனக்கு வரும், அந்த மாதிரி வரும். ஆனால் கடவுளின் புண்ணியத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டெத்தோ இல்லை ஒரு இதோ நமக்கு இது வரைக்கும் நமக்கு ஏற்படலை. ஆனால் பட் இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கை மணியாகவே நான் பார்க்குறேன். எப்படி அந்த லிக்விட் நைட்ரஜன் நம்ம ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி பார்க்குறோமோ, இதுவும் நான் ஒரு எச்சரிக்கை மணியாகவே நான் பார்த்து தான் நான் சென்னை மாவட்டம் பூரா இப்போ தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆர்டரை வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பேக்கரி ஷாப்ஸ்க்கு எவ்ரிதிங் அவங்களுக்கு வந்து நாங்கள் சர்க்குலர் கொடுக்க தான் போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து குறைச்சிக்கணும், இன்கேஸ் ஆஃப் வந்ததுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அதேமாதிரி இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கும் நாங்கள் வந்து அந்த உத்தரவை நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு அவங்க மக்கள் அது எப்படி கையாளணுன்றது முதற்கொண்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்து கையிலையும் ஆல்மோஸ்ட் செல் இருக்குது. நான் இந்த நம்பர் 9444042322 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரு. இது வந்து எங்களோட சென்ட்ரல் ஆஃபீஸோட நம்பர், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோ இல்லை அது வீடியோ இல்லை டைப் பண்ணியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா, அடுத்தது வந்து பண்ணால் எங்களுக்கு தனியாக ஆப்பே இருக்குது, ஃபுட் சேஃப்டி ஆப்னே இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் டைரெக்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உணவு புகார் @gmail.com மெயில் இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் புகாரை வந்து பதிவு பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபாஸ்கஸ் FOSCOS.com அப்படின்னு போட்டிங்கன்னா, ஃபாஸ்கஸ்ன்றது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எங்கள் வெப்சைட், மெயின் வெப்சைட். அது அந்த வெப்சைட்டில் கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் கிரிவன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுலேயும் நீங்கள் கிரிவன்ஸ் பண்ணலாம், அதுவும் எங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல வகையில் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து அணுகலாம். எப்போவுமே 24/7 எப்போ வேணுமாலும் நீங்கள் அணுகலாம். அதனால் உடனடியாக அந்த நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு ரிப்ளை அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் மக்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். நிறைய சென்னைக்குள்ளே நீங்கள் ஒன்றுமே வேணாம், NABL லேப்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். நேஷ்னல் அக்ரெடிடேஷன் லேப்னே இருக்குது.
நீங்களாவே டைரெக்டாக போய் நமக்கு கிண்டியில் இருக்குது, கிண்டி லேபுக்குள்ளே இருக்குது, நமக்கு பெரிய லேப் அது, தமிழ்நாட்டிலே பெரிய லேப் அது. நீங்களே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மீன் ஆகட்டும், உங்கள் ஃபுட்டு நாங்கள் தான் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தானா இல்லை எல்லா உணவுப் பொருள், உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே, கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நீங்கள் சாப்பிட உணவுப் பொருளில் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் கிண்டியில் இருக்கிற கிண்டியில் இருந்து நம்ம சென்னை பொறுத்தவரையிலும் அதேமாதிரி நமக்கு சேலத்தில் இருக்குது, பாளையங்கோட்டையில் இருக்குது. எங்களுக்கு நமக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க 6 NABL லேப்னு இருக்குது. அதான் கவர்மெண்ட் அக்ரிடேஷன் லேபு. அதேமாதிரி NABL ப்ரைவேட்லேயும் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம கூகுள் போய் சர்ச் பண்ணிங்கனாவே NABL அக்ரெடிட்டட் NABL லேப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அதே கொடுத்துடும். ஸோ நீங்கள் அதில் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் எது NABL இருக்கோ அந்த லேப் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் ஃபீஸ் எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்க? ப்ரைவேட்டுக்கு வந்து ஃபீஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு வராது. ஸோ மக்களே, இது வந்து எங்களுக்குமே ஒரு புதுமையான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நீங்கள் கடையில் போய் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்குறீங்க, அதில் ஏதோ கலப்படம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த கடையில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, அந்த பொருள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் மட்டும் ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று வீடியோவோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் தமிழ்நாட்டில் 6 இடங்களில் அந்த NABL லேப் இருக்கான். அந்த லேபில் போய் நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா சார் சொன்ன மெயில் ஐடிக்கோ, ஃபோன் நம்பருக்கோ, இல்லை ஆப்லேயோ, வெப்சைட்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்கும் ஒரு மக்களுக்கும் தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். கலப்படம் இல்லாத உணவு என் கனவு.